உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். எங்களோட சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளத்தில் நிற்கிறோட பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மகாவித்தியாலயம் கனிஷ்டாவுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு ஆக்கினா பெரிய ஆக்கினியாக இருக்கிறது. இவையால் வந்து தோட்ட வேலை செய்கிற ஆட்கள் மட்டும் இல்லை, படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரியான டிஸ்டர்பாக இருக்குது. அதனால தான் இவை வந்து ஒரு கம்பி கூடு ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே வந்து பிடிச்சிருக்கணும். வாங்க என்னென்று செஞ்சவை கூடு எப்படி பிடிச்சவைன்றதை பற்றி அவை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். என்னென்னு சொன்னா இவர் எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிற ஐயா வந்து ஐயா குடி புண்ணியமூர்த்தி. இவர் ஒரு விவசாயி, சிறந்த விவசாயி மட்டும் இல்லாமல் ஒரு தூர நோக்கு கொண்ட ஒரு படப்பிடிப்பாளர். மற்றது வந்து ஒரு புடியானது அழிவு தரக்கூடிய அந்த குரங்குகள் அந்த தொல்லைகள்ல இருந்து விடுபடணும்னு சொல்லி இவர் ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு தனியை சிந்திச்சு இவர் வந்து நிறைய எங்களோட விவசாய பயிர்கள் கச்சான் மற்றது இளநீர் அப்போ நிறைய சொல்லனா துன்பங்களுக்கு வீடுகளுக்குள்ள எல்லாம் போந்து நிறைய அட்டகாசங்களை செய்து வருகின்ற இந்த குரங்குகளை இப்போ நாங்கள் இப்போ நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கூட கிளிநொச்சி கனிஷ்டா ஸ்கூலுக்கு முன்னே தான் நிற்கிறோம். அந்த படிக்கிற பிள்ளைகள உணவுப் பொருட்கள் மற்றது படிக்கிற பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் அந்த பிள்ளைகளையே ஒரு படிக்க விடாத ஒரு துன்பத்துக்குள்ள உள்ளாகி கொண்டிருக்கிற இந்த குரங்குகளை நாங்கள் வந்து பேர் பிடிக்கணும்ன்ற ஒரு மன ரீதியான ஒரு நல்ல மனதோட பேர் இந்த தன்னிச்சையாக செயற்பட்டு இந்த கூட்டை உருவாக்கி இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து பரிச்சிதமாக இந்த குரங்களை வளத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறேன். இப்போ பிடிச்சி இதை வச்சு நிற்கிற என்ன பிரச்சனை சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு இப்போ செல்லணும்னு சொன்னால் இது சம்பந்தப்பட்ட வன ஜீவராசிகள் திணைக்களம் மற்றது அரசு திணைக்களங்கள் இது சம்பந்தமான இப்போ இதை வந்து நாங்கள் பிடிச்சி இதை வந்து இதுக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கிறதோ மற்ற இதெல்லாம் கொல்றதோ வந்து உயிரை பறிக்கிறதோ வந்து எங்களோட நோக்கம் இல்லை. இவர் வந்து இதை பிடிச்சிருக்கிறார் வந்து அடுத்த கட்டமாக இதுகளை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு விட வேணும்ன்றதும் மற்றது இதுகள் ஒரு தீங்கு இல்லாமல் இவையின் இடங்களில் கொண்டே விட வேணும்ன்றதையும் வந்து உரிய தரப்பினர் வந்து கவனத்தில் செலுத்தி எங்களோட விவசாயத்துக்கும் இந்த தேங்காய் எல்லாம் கிட்டத்தட்ட இப்படி இந்த விலைக்கு வரக்கூடியதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற இந்த குரங்கள் கூட வெளி இடங்களுக்கு கொண்டே அப்புறப்படுத்தி விட்டால் இங்கே இருக்கிற கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற அந்த தென்னைகள் மற்றது எங்களோட நல்ல பலந்தரும் மரங்கள் மாமரங்கள் அதுகளுக்குரிய நல்ல வளங்கள் எல்லாம் இது காப்பாற்றி ஒரு நல்ல சிறந்த ஒரு விவசாயத்தை ஊக்குவிக்கும் என்றதில் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல இல்ல அது நாங்க போறோம். இப்ப நீங்க தின்ற மாதிரி நூத்திர மாத்திரமான திருப்பி இருந்தது ரத்தம் போடாம